எல்லோரும் ஒன்றாக கூடியிருந்து அந்த அன்னையினுடைய தரிசனத்தை பெறுவதற்காக வந்திருக்கிறோம். இங்கே உச்சபட்சமான அற்புதமான சக்திகள் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது. இப்போது நமது அன்னையினுடைய ஆலயத்தினுள் அந்த பூர்வாங்க கிரிகைகள் ஆரம்பிக்கின்றது. தொடர்ச்சியாக எமது அன்னை உங்கள் அனைவருக்கும் இந்த அனல் மீது அடி வைத்து அருளாசியை வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார். அது பெரிய பக்கமையார்கள் பேயவள் காலங்கிழமை பெரும் புத்துடையாள் எங்கிழமை என்று பாரதி சொல்கின்ற அன்று வெள்ளை பராயத்திலே அவள் வெள்ளையை கண்டு மயங்கிவிட்டேன். அன்று வள்ளி படிப்பிலே ஒரு நச்சினில்லை எனினும் தனிப்பட்ட வெள்ளை மனநிலையில் அவள் வெள்ளற குடலும் விரிந்த குடலும் கண்டு என் வெள்ளை மனதை பறிந்துவிட்டேன் அம்மா என்று சொல்லியிருப்பார். அவர் சரஸ்வதியை பற்றி கூறிய பாடல்கள் எங்களுடைய சிந்தனைகள் தான் எங்களுடைய வாழ்க்கையின் பிரதிபலிப்பாக இருக்கிறது என்று பெரிய சைவமையார்கள். சிந்திக்க தெரிந்தவனை மனிதனாக இருக்கிறார். இந்த தருணத்திலே இங்கே இடம்பெறுகின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளும் மகாபாரதத்திலே இடம்பெற்ற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் பிரதிபலிப்பதாக எடுத்தியம்படுவதாக அது எங்களுடைய பாரம்பரிய கிராமிய கலை கலாச்சார நிகழ்ச்சிகளை வெளிப்படுத்தும் நிகழ்வுகளாக எமது அன்னையினுடைய ஆலயத்திலே வருடம் தோறும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு மனிதன் தான் யார் என்பதை உணர்ந்து கொண்டாலே அவனுடைய வாழ்க்கை மேம்பட்ட வாழ்க்கையாக மாற்றமடைகிறது. அன்பிற்குரிய மெய்யறியார்கள், தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகிறான், தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னை ரட்சிக்க தான் இருந்தானே என்று திருநள்வர் பெருமான் கூறிய அற்புதமான அந்த வார்த்தைகள் நீங்கள் யார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டாலே பெரும் ஆலயங்களுக்கும் செல்ல தேவையில்லை, கடவுளை வேறு என்றும் தேட தேவையில்லை. கடவுள் எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் உயிரிலும் கலந்திருக்கிறார். எங்களுடைய உயிர் என்பது சூட்சுமமான கண்ணுக்கு புலப்படாத ஒரு சக்தியின் வடிவம். விஞ்ஞானம் சொல்கிறது சக்தியை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது என்று. ஆகவே நாங்கள் யாருமே இறப்பற்றவர்கள் என்கின்ற அந்த உன்னதமான உணர்வை நாங்கள் பெற்றுக் கொண்டோமானால் எங்களுடைய வாழ்க்கை மேம்பட்ட வாழ்க்கையாக அற்புதமான வாழ்க்கையாக அமைந்துவிடும். அன்பிற்கினியமையார்களே, தீரும் நன்றும் பிறந்தனவாரா என்று கணிதம் பூங்கோன்றனார் கூறியது போல எங்களுடைய ஒவ்வொரு சிந்தனையும் எங்களுடைய ஒவ்வொரு செயல்களுமே எங்களுடைய வாழ்க்கையின் பிரதிபலிப்புகளாக அமைந்திருக்கிறது. இன்றைய நாளில் இந்த இடத்திலே நாங்கள் மிகவும் கண்ணியமாகவும் ஒழுக்கமாகவும் நமது அன்னையை தரிசிக்க வந்திருக்கிறோம். எமது அன்னையினுடைய அந்த பாதார விந்தங்களிலே விழுந்து தாயே நீயே கதை என்று சொல்லி அவரை வெற்றி போற்றி புகழ்ந்து அரோகரா என கோஷமிட்டு எமது அன்னையின் அருளாசியை நீங்கள் அனைவரும் பெற்றுக் கொள்வதற்காகவே இங்கே வந்திருக்கிறீர்கள் அன்பிற்குரியவர்களே. ஆண்டுக்கு ஒருமுறையே எமது அன்னையுடைய ஆலயத்தில் இவ்வாறான நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்கே பக்தமையார்களே, நீங்கள் இப்போது எமது இங்கே காரியாலயத்திலே எமது அன்னையினுடைய ஆலய வளர்ச்சிக்காக, ஆலயத்தினுடைய கட்டட வளர்ச்சிக்காக பாலை விற்பனை இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பாலையானது இன்னும் சொற்ப நேரத்திலேயே எமது அன்னையினுடைய மடியில் சாற்றப்பட்டு எமது அன்னையினுடைய அந்த நீதியார்களே இப்போது ஆக்ரோஷமாகவும் மிகவும் வேகமாகவும் இந்த தேவாதிமார்கள் இங்கே எமது அன்னையினுடைய இந்த தீப்பொழியை நோக்கி ஓடி வந்து கொண்டிருக்கிறார்கள். மெய்யடியார்களே, இங்கே மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய சந்தர்ப்பம். யாருமே இந்த தேவாதிமார்களுக்கு குறுக்காக செல்ல வேண்டாம் என்பதையும்
அவர்களுக்கான வழிகளை ஏற்படுத்தி கொடுக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அவர்களுடைய அந்த ஆக்ரோஷமான ஆவேசத்துக்கு யாருமே இடமளிக்க வேண்டாம். எல்லோரும் அமைதியாக என்பதை அன்னையினுடைய ஆசையை பெற்றுக் கொள்வதற்காக நீங்கள் தயவு கூர்ந்து யாரும் இந்த பாதைகளை குறுக்கிருக்க வேண்டாம் என்பதையும் உங்களை மிக வினயமாக கேட்டுக்கொள்கிறோம். அன்பர்களே, யாருமே இந்த கம்பிகளுக்கு உள்ளே நிற்க வேண்டாம் என்பதையும் பின்னால் நிற்பவர்கள் மற்றவர்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் நிற்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். அதே போல எமது அன்னையினுடைய இந்த பாதையில் நிற்கக்கூடிய அன்பர்கள் தயவு செய்து அந்த இடத்தினை அந்த வழியினை மற்றவர்களும் உள்ளே செல்ல வேண்டும். அந்த இடத்தினை வழிவிட்டு எல்லோரும் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்களில் அமர்ந்து கொள்ளுமாறும் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். யாருமே குறுக்கிருக்க வேண்டாம். பஞ்சபாண்டவர்களின் இளையவன் சகாரிடன் அவர் சாஸ்திரப்பனர். அவர் இப்பொழுதோ இந்த தீக்குளித்த நிலைமை பற்றி ஆராய்வதற்காக வருகின்ற அந்த போகும்போது அவர் அந்த தீக்குளியை பார்வையிட்டு அதன் பெருமர்களை கூறிய பிற்பாடு அந்த தீவிரிக்கின்ற வைபவம் முறை இருக்கிறது. எனவே அந்த காட்சியை நீங்கள் கண்டு கொண்டிருக்கிறீர்கள். அதற்கு முன்னதாக இங்கே தீவாளிகள் இந்த ஆலயத்தில் இருவாய்களிலும் சமூக தன்மையோடு ஆகிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு இடையூறு விளைவிக்க வண்ணம் இந்த இரு மனிதர்களும், அதாவது கிழக்கு வாசலிலும் வடபுறத்து வாசலையும் அவர்கள் செல்வதற்கு இடமளித்து அவர் அந்த விதிகளுக்கு செல்லாமல் அவர்களது ஆவேசத்திற்கு வராமல் அமைதியாக இருந்து இந்த ஆய்வு கருமுறை வருகின்ற அன்னையின் இந்த வைபவத்தை கண்காணிக்க ஆவலின் அபிமான மூலையாக என்று சொல்கின்றோம். பாடை ஏலத்தில் விடப்பட முன்பதாக இந்த பாடை ஏலத்தில் விடப்பட இருக்கின்றது. இந்த பாடையினை ஏலத்தில் எடுக்க விரும்புகின்றவர்கள் விரைவாக வந்து இந்த பாடையை பெற்று அப்படியே இந்த பாடாத இல்லத்தில் சார்ந்த முடியும் என்பதை ஒரு காண்போது அறிய தருகின்றோம். ஆரம்ப நிலையாக 10,000 ரூபாய்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே விரும்பியவர்கள் 10,000 ரூபாய்க்கு மேற்பட்ட தொகையில் இந்த பாலத்தை வழங்கி அம்பிகையின் குளிர்ச்சி மருந்திய பாலையை அம்பிகையின் பாலாரத்தில் சாட்ட முடியும் என்பதை உங்களுக்கு தருகிறோம். மிக விரைந்து வாருங்கள். அம்பிகையின் இந்த தீவிரிப்பு வருவதற்கு முன்பாக இந்த குளிர்ச்சி மருந்திய பாலை ஏலத்தில் விடப்பட்டிருக்கிறது. இதற்கு ஆரம்ப நிலை 10,000 ரூபாய். எனவே விரைந்து வந்து இந்த பாலையை தாக்குவதற்கு யார் ஆலயத்தினுடைய 2022ஆம் ஆண்டுக்கான அலங்கார சடங்கு உற்சவம் கடந்த வெள்ளிக்கிழமை நம்பியாரை அழைத்து வருதல் மற்றும் திருக்கதவு திறத்தல் நிகழ்வுகளுடன் ஆரம்பமாகி தொடர்ந்து மகாபாரத சரித்திரத்திலே உள்ள சம்பவங்களை சித்தரிக்கின்ற பல நிகழ்வுகள் இந்த ஆலயத்திலே தொடர்ந்து இடம்பெற்றிருந்தது. அந்த வகையில் கடந்த புதன்கிழமை
பாண்டவருக்கு வனவாசம் செல்கிற பக்திபூர்வமான நிகழ்வு இடம்பெற்றது. இன்றைய தினம் வியாழக்கிழமை நகுலன் கொடியெடுத்து வருகின்ற நிகழ்வும், அதனைத் தொடர்ந்து அர்ஜுனன் சிவபெருமானை நோக்கி பாசுபதாசிரம் பெறுகின்ற சம்பவத்தினை சித்தரிக்கின்ற சமநிலை நிகழ்வு மிக சிறப்பாக பக்திபூர்வமாக இடம்பெற்றிருந்தது. இறுதி நாளாகி காலை எமது தீக்கட்டை எழுந்துள்ள பண்ணி எடுத்து வருகின்ற நிகழ்வு திருப்படுகாமம் தேனிக்கரை சித்தி விநாயகர் ஆலயத்திலே இருந்து தீக்கட்டை எடுத்து வரப்பட்டு இங்கே பக்திபூர்வமாக இந்த அக்கினியில் ஊட்டப்பட்டு தற்பொழுது தீமிதிப்புக்கான பூர்வாங்க கிரியைகள் ஆலயத்தினுள்ளே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த தீமிதிப்பு நிகழ்வுக்கான தீமூட்டுதல் நிகழ்வு இடம்பெற்று இந்த தீக்குழி அடியார்களால் மிகவும் பணிடப்பட்டு தீமிதிப்புக்காக தற்பொழுது தயாரான நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றது. தற்பொழுது ஆலயத்தினுள்ளே அங்கே பூஜைகள் இடம்பெறுகின்றது. அதனைத் தொடர்ந்து தீக்குழிக்கு பண்டாரம் வீசுகின்ற ஒரு உன்னதமான நிகழ்வு இப்பொழுது இடம்பெற இருக்கின்றது. இந்த பண்டாரம் என்பது நமது ஆலயம் தோன்றிய காலம் தொட்டு பல வகையான மூலிகைகள் திரவியங்கள் கொண்டு தயாரிக்கப்பட்ட ஒரு உன்னதமான பொருள். அது தற்பொழுது இங்கே தீபத்தில் ஈடுபடுகின்ற பஞ்சவாண்டவர்கள் தேவாதிகள் நேர்த்திக்கடன் பக்தர்களினால் இந்த தீக்குழியிலே இந்த பண்டாரம் என்கின்ற பொருள் தற்பொழுது இடம்பெற இருக்கின்றது. தொடர்ந்து ரஞ்சன். பாரத போர் முடிக்கப்பட்டு அவதரித்தாய், பாஞ்சால மன்னருக்கு மகளாய் வந்தாய், தேரோடும் கண்டனுக்கு தங்கையானாய், தீயிலே வந்தொடித்த அன்னை பாஞ்சாலி தாயை போற்றி. அன்னை பாஞ்சாலி தாயினுடைய தீமிதிப்பு நிகழ்வானது சிறப்பான முறையிலே பலவூரின் காவலாய் அன்னை பாஞ்சாலி தாயினுடைய 2024 ஆண்டுக்குரிய தீமிதிப்பு நிகழ்வானது சிறப்பான முறையிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்னும் சற்று நேரத்திலே அது தேவாதிமார் அற்புதமாக ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். மகாபாரதம் சொன்னார். ஏழாத மாமியரே வேற்பாக வெங்கு வெளுத்தானிதன் கோடாக எழுதும் பிரான் தன்னை படிந்தென்று கூறாமலோ. ஆம், இப்போது எமது அன்னை தனது ஆலயத்தின் உள்ளே இருந்து வெளியே தன்னுடைய பிரபாகங்களை காட்டுவதற்காக ஐவர் படைசூழ தேவாதிமார்கள் அங்கே ஆக்ரோஷமாக எமது அன்னையை பாதுகாக்க வேண்டும் ஆடிவர மிகவும் அழகாக அந்த குழுவோடு எமது அன்னை அந்த தீக்குழியை தரிசிப்பதற்காக இப்போது வெளியே வருகின்ற கொண்டிருக்கிறார். திருமருது ஒரு நாடு தனிலரசு புரியும் துணியமதி வங்கித்த சைவர்வன் மீது கருமரபு செந்தமிழ் கவிதை உரை பகர கரிமுகமும் அழகு பொருள் வதன காரணதனமும் அருள் பெருகும் இது சபையும் 5 நற்கரமும் ஆனகொரு மொழி சொல்ல நேருவினில் எழுதும் வலுதி நிகர் அணையதும் மனம் புமையர் சந்திரன் பாதமலர் மன்னதில் ஒரு நாளும் மரபினே. ஆம், அந்த யானையின் முக பெருமானை தரிசித்து எப்போது எமது அன்னை இந்த வீடுகளையும் வரையிருந்து கொண்டு இருக்கிறார் என்று தெரிகிறது. அன்னை பராசக்தியை உன்னுடைய அருளை வேண்டி